Hi friends, good evening. Welcome to Venture Stocks. நேத்திக்கு நம்ம 5 ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தோம். அதில் 4 ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டார்கெட் ஹிட் பண்ணியிருக்கு. அந்த ஸ்டாக்ஸை பற்றி பார்த்துட்டு தென் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு நாளைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறலான்னு பற்றி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு இன்ஃபோ எட்ஜ் நாய்க்குரி அது பார்த்தீங்கன்னா பை அபோவ் 4713 சொல்லியிருந்தோம். நேத்திக்கு நான் சொல்லியிருந்தேன் இந்த லைன் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லைனாக இருக்குது, இந்த லைனை பிரேக் பண்ணி போகும் பட்சத்தில் நல்லா போகும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதோட ஹை பார்த்தீங்கன்னா 4792 அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 79 பாயிண்ட்ஸ் அப்பில் போயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎல் டெக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 949 அண்ட் செகண்ட் டார்கெட் 956 சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு டார்கெட்டுக்கு மேலே முடிஞ்சிருக்கு 950. இன்னைக்கு அதோட ஹை பார்த்தீங்கன்னா 950. ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் டாபர் பார்த்தீங்கன்னா மார்னிங் நம்மளுக்கு கொஞ்சம் வாலட்டைலாக இருந்த மாதிரி இருந்தது, டவுன் ஆகும் நம்ம எதிர்பார்த்தோம். பட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தட் இந்த பிரேக் அவுட் நான் நேற்று சொல்லியிருந்தேன், இந்த பிரேக் அவுட் ஆகுன்ற பட்சத்தில் டாபர் நல்லா போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் ரொம்ப ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரேக் அவுட் ஆகி பார்த்தீங்கன்னா நல்லா போச்சு. பை அபோவ் கொடுத்துருந்தது நம்ம 533 பை அபோவ் சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 533 பை அபோவ் போயிட்டு இன்னைக்கு அதோட ஹை பார்த்தீங்கன்னா 540.35. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியர் டு செகண்ட் டார்கெட்டில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பெர்ஜர் பெயிண்ட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பர் ட்ரெண்ட் லைனில் போயிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனில் பிரேக் பண்ணுற பட்சத்தில் நல்லா போகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் மூமெண்ட்ல தான் பிரேக் ஆச்சு. ஸோ இது நாளைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இன்னைக்கு இதோட ஹை பார்த்தீங்கன்னா 755.40. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பற்றி பார்ப்போம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஓப்பனிங், தென் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் அப் ஆச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மார்க்கெட் எந்த மூவ்மெண்ட்டில் போகும்னே தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தது ஆஃப்டர் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ஓப்பன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த லைனை பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் சப்போர்ட் லைனாக எடுக்குது, ஸ்ட்ராங் சப்போர்ட் லைன். நேற்றுக்கும் பார்த்தீங்கன்னா இதே லைன் தான் ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் அதே மாதிரி அந்த இடத்துல தான் ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லைன் பிரேக் ஆகாமல் இருக்க பட்சத்தில் நேத்திக்கோட ஹை இந்த லைன் முந்தநேத்திக்கோட ஹை இந்த லைன் பிரேக் ஆகாமல் இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்தராக பார்த்தீங்கன்னா அப்பருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு கீழே போச்சுன்னா டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி ஆஸ் சேம் மார்னிங் நல்லா ஹை ஆகிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நிஃப்டி ட்ரெண்டை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கு. பிஃபோர் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட்லையும், தென் ஆஃப்டர் தட் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஓப்பன் ஆனதும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பியரிஷ்லேருந்து புல்லிஷாக மாறி இருக்கு. சேம் அஸ் பார்த்தீங்கன்னா நேத்திக்கோட லோ அது பார்த்தீங்கன்னா மெயின் சப்போர்ட்டாக எடுக்குது. ஸோ நேத்திக்கோட லோ சப்போர்ட் ஃபர்ஸ்ட் சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 31,107. இதை செகண்ட் சப்போர்ட்டாக பேஸாக நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கலாம். தென் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா கடைசி எக்ஸ்பைரி அண்டு மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் அப்போலோ ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இன்னைக்கு பிரேக் ஆகிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த லைன் தான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லைனாக இருக்குது 2420. இன்கேஸ் இந்த லைன் பிரேக் பண்ணுற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த டார்கெட் நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 2437 அண்ட் செகண்ட் டார்கெட்டாக 2458 இது பண்ணலாம். இதுக்கு ஸ்டாப் லாஸ் 2397. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் M&M மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இதுதான் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸாக இருக்கின்ற பட்சத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லைனை பிரேக் பண்ணுறது பட்சத்தில் அடுத்தது டார்கெட்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா நாளைக்கு பை அபோவ் 723. ஃபஸ்ட்டு டார்கெட் 731, செகண்ட் டார்கெட் 739. இதோட ஸ்டாப் லாஸ் 770. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் கனரா பேங்க் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா பேட்டர்னில் போயிட்டுருக்கு, வெஜ் பேட்டர்னில் அப்பர் வெஜ் பேட்டர்னில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த பேட்டர்னில் போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இது ஸ்டாக் கொஞ்சம் நல்லா மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
இது பார்த்தீங்கன்னா நான் 1 hour சார்ட்டில் பார்த்துட்டு இருக்கேன். இதுவே பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட்லேயும் சேம் அஸ் இதே பேட்டர்ன் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து 1 பை அபவுட் 131, ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 132.60, செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 134.20, இதோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 129.70. அடுத்த ஸ்டாக் வந்து கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட். ஆல்ரெடி லாஸ்ட் வீக் இந்த கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் கொடுத்துருந்தோம். பட் அன்னைக்கு பிரேக் ஆகல. அடுத்த நாள் பிரேக் ஆகி பார்த்தீங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் ஆச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பை அபோவ் 756, ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 762, செகண்ட் டார்கெட் வந்து 769, இதோட ஸ்டாப் லாஸ் வந்து 748. அடுத்து வந்து ஸ்டாக் வந்து பஜாஜ் ஆட்டோ. பஜாஜ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா இது பிரேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மேக்ஸிமம் மார்க்கெட் கொஞ்சம் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து அப்பரில் பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்பரில் பிரேக் பண்ணுற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பை அபோவ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து 3479 கிடைக்கும். 34 இது வந்து 3479க்கு மேலே வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 3498 அண்ட் செகண்ட் டார்கெட் வந்து 3520, டாப் லாஸ் வந்து 3444. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரெசிஸ்டன்ஸில் இருந்தது. இந்த லைன் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸில் இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சிலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 3 டேஸாக கன்சாலிடேட் ஆயிருக்கு. தென் வந்து ஆயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இந்த பிரேக் கொடுத்துருக்குன்ற பட்சத்தில் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது பை அபோவ் 643, ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 651 அண்ட் செகண்ட் டார்கெட் வந்து 662 அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து 638. தென் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வீக்லி எக்ஸ்பெரின்றங்காட்டி கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ட்ரெண்டில் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லேயும் இருக்குது, நெகட்டிவ்லேயும் இருக்குது. ஒரு மிக்ஸ்டு ட்ரெண்டில் இருக்கனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள். தென் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா பையிங்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா 2349 crores வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெட் பை பண்ணியிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா 2010 crores பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ அதனால நாளைக்கு நம்மளுக்கு எப்படியும் கேப் அப் ஓப்பனிங்க்கு சான்சஸ் ஆர் ஃப்ளாட் கேப் ஓப்பனிங் ஆர் ஃப்ளாட் ஓப்பனிங், நெகட்டிவ் ஓப்பனிங் சான்ஸ் இல்லை, ஃப்ளாட் ஆர் கேப் அப் ஓப்பனிங்க்கு சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ.